1 கொரிந்தியர் 10:12 வாசிக்கிறோம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தர் அதிக பிரியமுள்ளவராய் இருந்தார். அவர்களோடு கூட கர்த்தர் நடந்தார். அவர்களோடு கூட பல அற்புதங்களை செய்தார். அவர்கள் பக்கத்துல நின்று கர்த்தர் பல ஜெயத்தையும் பல ஆசீர்வாதங்களையும் பல நன்மைகளையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், அவர்களில் அநேகர் பேரில் கர்த்தர் பிரியமாய் இருந்ததில்லை. நாம் அநேக நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், விசுவாசத்துல நிலைநிற்கிறோம். ஆனால் சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா இல்லாமல் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்னதான் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாலும், கர்த்தரை அதிகமாய் அனுபவித்திருந்தாலும் சில காரியங்களிலே அவர்கள் பிரியமற்றவர்களாய் போய்விட்டார்கள். அது எல்லாம் திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா இந்த அக்கிரமங்களும் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நாம் அதை திருஷ்டாந்தமாக கொண்டு, அதை சாட்சியாய் கொண்டு நாம் நிற்கிற இடத்திலிருந்து விழாமல் இருக்க கர்த்தர் எச்சரிக்கிறார். நாம் நிற்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் சரியா இருக்குது, என் வாழ்க்கையில கர்த்தர் நல்ல அற்புதங்களை செய்கிறார், நான் ரொம்ப விசுவாசத்துல உறுதியா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அதிக நம்பிக்கையோடு அதிக விசுவாசத்தோடு நம்முடைய சுய பலத்திலே நாம் இருப்போமானால் நிற்கிறவன் எவனும் நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்பாயாக. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களே விழுந்து போய்விட்டார்கள். அவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும்போது நாம் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்த முடியாது, அவருடைய கரங்களிலே நாம் அடங்கி இருப்போம். நாம் நிற்கிறோம், என்னுடைய பலம் நல்லா இருக்குது, நான் ரொம்ப விசுவாசத்துல நல்லா இருக்கிறேன், ஜெபத்துல உறுதியா இருக்கிறேன் என்ற அதிக நம்பிக்கையை நாம் குறைப்போம். கர்த்தர் மேல் அதிக நம்பிக்கையை வைப்போம். கர்த்தர் நம்மை உன்னதத்திற்கு கொண்டு செல்லுவார். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.